ஆர்கிடெக்ட் திவ்யா ஃப்ரம் பொறியாளன் ஆர்கிடெக்ட்ஸ். நாங்கள் 5 இயர்ஸாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கரண்ட்டாக தேனி, சென்னை அண்ட் மதுரையில் டர்ன்பிள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சைட்டில் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதில் ஒன்று தான் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்க்கான 5 டிப்ஸை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1, ஓவர்லாப்பிங் ஆர்கிடெக்சரல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டிராயிங். எப்பயுமே எலக்ட்ரிக்கல் டிராயிங்கும் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கையும் வந்துட்டு நம்ம ஓவர்லேப் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் எது மேலேயும் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் கான்டியூட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஓவர்லேப் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 2, ஆர்கிடெக்சரல் எலமெண்ட்ஸ். நம்ம ஆர்கிடெக்சர் எலமெண்ட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோம் சீலிங்கில், இல்லை வந்துட்டு ரூஃப் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எலிவேஷனுக்காக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்துட்டு சைட்டில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். நம்பர் 3, சிசிடிவி அண்ட் வைஃபை லைன்ஸ். அதே மாதிரி ரூஃப் கான்க்ரீட்டிங் அப்பயே நம்ம வந்துட்டு சிசிடி லைனு, வைஃபை லைனு, டிவி பாயிண்ட்டு, ஹாலில் வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் எங்கேயாவது வருது அப்படின்னா அது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். பிகாஸ் வந்துட்டு கான்க்ரீட்டிங் பண்ணதுக்கப்புறம் எந்த பாயிண்ட்ஸுமே நம்மளால இழுக்க முடியாது, அது ரொம்ப பெரிய வேலையாயிடும். நம்பர் 4, ஃபியூச்சர் கன்வீனியன்ஸ். நம்மளோட ஸ்கீமேட்டிக் பிளான்ல வந்துட்டு கீழே வால்ஸ்லாம் எங்கே வருதோ அந்த வால் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரூஃப்ல வந்துட்டு பைப் இறக்கி விட்டுறணும். அப்புறம் தான் நாளைக்கு வந்துட்டு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இல்லை ஸ்விட்சஸ் எல்லாமே வந்துட்டு வேற எங்கேயாவது வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மகிட்ட சேஞ்சஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒயர் இழுது விடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நம்பர் 5, கன்சிடரிங் லாஃப்ட். அதே மாதிரி நம்ம ரூம்லலாம் வந்துட்டு லாஃப்ட் வருது அப்படின்னா அந்த லாஃப்டை கன்சிடர் பண்ணி அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு நம்ம ஸ்பாட் லைட்ஸோ இல்லை ஃபேன் பாயிண்ட்டோ எல்லாமே வந்துட்டு பிளேஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இப்போ ஃபேன் பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் தள்ளி லாஃப்ட் கிட்ட பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அதோட விங்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஓவர்லாப் ஆகிடும் லாஃப்ட் மேலே. நம்பர் 6, ஃபேன் அண்ட் லைட் பாயிண்ட் பொசிஷன். ஸ்பாட் லைட்டும் ஃபேன் பாயிண்ட்டும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக கன்சிடர் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நம்ம பார்த்து நம்ம வைக்கணும். பிகாஸ் வந்துட்டு ஃபேனோட வந்துட்டு விங்ஸ் வந்துட்டு லைட் மேலே வந்துட்டு ஓவர்லாப் ஆகிடக்கூடாது. அப்படி சப்போஸ் ஓவர்லாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஷேடோஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.